ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டு இருக்குங்க. ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ரொம்ப 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 விசேஷமான நாட்கள். இந்த நாட்களில் நம்ம எளிய முறையில் வழிபாடு செஞ்சாலே பலன் நமக்கு 2 மடங்காக கிடைக்குங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள், அம்பிகைக்கு உரிய நாள். அதோடு சேர்த்து கிருத்திகம் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ அதில் தாங்க ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. ஆடி கிருத்திகை 2024 ஜூலை 29ஆம் தேதியா, அதாவது திங்கக்கிழமையா, ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா அப்படின்றது சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்குது. எப்போ நாம் விரதத்தை தொடங்கணும்? முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவதற்குரிய நாளாக ஆடி கிருத்திகை கருதப்படுதுங்க. இந்த நாளில் உண்மையான பக்தியோட முருகப்பெருமானை வழிபட்டா முருகப்பெருமானின் அருளால் சகல விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் தரும் விரதமாக ஆடி கிருத்திகை விரதம் வந்து கருதப்படுதுங்க. இந்த வருஷம் ஜூலை 29, 30 அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால எந்த நாள்ல நாம விரதத்தை கடைபிடிக்கணும், எந்த நாளை ஆடி கிருத்திகை நாளாக கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குங்க. பக்தர்களின் குழப்பம் தீர்வதற்காக எந்த நாள்ல ஆடி கிருத்திகை வருகிறது அப்படின்றத நாம இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷம் மற்றும் விரத நாட்கள்ல ஆடி கிருத்திகை ஒண்ணுங்க. மாசந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் 3 கார்த்திகைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அது வந்து உத்தராயண காலத்துல துவக்க மாதமான தை மாதத்துல வர தை கிருத்திகை ஒண்ணு, கார்த்திகை மாசத்துல வரும் பெரிய கார்த்திகை தட்சிணாயன காலத்துல துவக்க மாதமான ஆடி மாசத்துல வரும் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதுல ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் மட்டுமில்லைங்க, உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் இதெல்லாமே நடக்குங்க. இந்த நாள்ல பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டு பக்தர்கள் வந்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுவாங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் ரொம்ப சிறப்பானது அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் இந்த நாள்ல பால் குடம் ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் வந்து செய்வாங்க. இந்த கிருத்திகை விரதத்தால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, ஆடி கிருத்திகையில முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும், திருமண வரம் அமையும், பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால பாதிக்கப்பட்டவங்க, திருமண தடை, செவ்வாய் தோஷம், வம்பு வழக்குகளை சிக்கியவர்கள் ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து வழிபட்டா பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. ஆடி கிருத்திகைக்கு உரிய தலமான திருத்தணியில இந்த விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுங்க. இந்த வருஷம் ஜூலை 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு கேலண்டர்ல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. திருத்தணியிலும் ஜூலை 29ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்து ஆடி கிருத்திகை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதே சமயம் பழனி, திருச்செந்தூர் போன்ற மற்ற முருகன் திருத்தலங்கள்ல ஜூலை 30ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால ஜூலை 29 அல்லது ஜூலை 30 எந்த நாள்ல நாம ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபடணும் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குங்க. எந்த நாள்ல நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னா, ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குதுங்க. அதுக்கு முன்னாடி வரை பரணி நட்சத்திரமே இருக்குங்க. ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. பொதுவாக கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணியிலே விரதத்தை வந்து தொடங்கிடணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குங்க. பரணியில தொடங்கி கார்த்திகை முடியும் வரை தான் விரதம் கடைபிடிப்பாங்க. அந்த வழக்கப்படி ஜூலை 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே விரதத்தை தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி மாலை நிறைவு செய்யலாங்க. அல்லது திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்குல எடுத்து விரதம் இருக்கிறவங்க ஜூலை 30ஆம் தேதி காலை விரதத்தை தொடங்கி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை விரதத்தை தொடங்கி மாலையில வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. ஜூலை 29, 30 2 நாட்களுமே ஆடி கிருத்திகை வழிபாட்டை வந்து நாம மேற்கொள்ளலாம். ஒரு சிலர் வந்து சூரிய உதய காலத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்குதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில சிலர் வந்து ஜூலை 30ஆம் தேதியை ஆடி கிருத்திகையாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாட்களும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க இந்த 2 நாளும் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம். அது முடியாது அப்படின்றவங்க ஜூலை 30ஆம் தேதி
ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து மாலையில வந்து நிறைவு செய்து கொள்ளலாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தையும் வேலையும் பொறுத்து அமையுதுங்க. 29, 30 2 நாட்களுமே முருகப்பெருமானுக்குரிய நாட்கள். 2 நாளுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அப்படி 2 நாளுமே வழிபாடு செய்ய முடியாது, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வழிபாட முடியாது அப்படின்றவங்க திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாள் உங்களுக்கு வந்து வசதியா இருக்குதோ அந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் வந்து திங்கட்கிழமை சொல்றாங்க, ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து பரணியில விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் கிருத்திகையில விரதம் இருப்பாங்க. உங்க வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி நீங்க விரதத்தை இருந்துக்கலாங்க. 2 நாளுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப 2 நாளும் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். பால், பழம், கஞ்சி, ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு கூட விரதம் இருக்கலாங்க. எந்த அளவுக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட அருட்கடாட்சம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. கண்டிப்பா ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. குழந்தை வரம் வேண்டும், வாழ்க்கையில வெற்றி வேண்டும் அப்படின்றவங்க ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து முருகனையும் அம்பிகையும் வழிபடலாங்க. அன்றைய தினம் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பதும் பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. ஆடி மாசத்துல வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கிழமை, திதி, நட்சத்திரம் எல்லாமே அம்மனுக்கு உரியதாக தான் குறிப்பிடப்படுவது வழக்கங்க. ஆடி மாசத்துல பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாதுங்க. ஆனா இந்த மாசத்துல அம்மன் வழிபாட்டுக்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை பெறுங்க. முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக கருதப்படுவதால தான் அவருக்கு வந்து இந்த சிறப்புங்க. முருகப்பெருமான் சிவபெருமானின் 5 திருமுகங்களுடன் 6வதாக உள்ள அதோ முகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அதனால தாங்க அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி இருக்கிறதுனால அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுறாருங்க. மலை மேல இருக்கிறதால திருமாலின் அம்சமாகவும், பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி கிருத்திகை தோன்றிய வரலாறு. சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவாங்க அப்படின்னும், அந்த நாள்ல கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடப்படுவார்கள் அப்படின்னும், கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுறவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு அந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருக்கிறாங்க. அதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாசத்துல வரும்போது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுதுங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாசத்துல வர 2வது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி, திங்கட்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி, முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க. மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் உண்மையான பக்தியும் உண்மையான அன்பை கொடுத்தாலே போதுங்க. ஆடம்பரமாக எல்லாம் செய்யணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க. முருகப்பெருமானை மனமுருகி கண்ணீர் மல்கி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வரமாக கேட்கறத விட முருகா நீ எனக்கு துணையா இரு அப்படின்னு கேட்டாலே போதுங்க. முருகப்பெருமான் துணை நமக்கு இருந்தாலே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா துன்பங்களும் தூர போயிடுங்க. அதனால நீங்க வேண்டுதல் வைக்கும்போது முருகா என் கூடவே இரு, அது போதும் எனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் கலியுக தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான். கந்தா அப்படின்னு சொன்னாலே இந்தா அப்படின்னு ஓடி வந்துருவாராங்க. அதனால முருகப்பெருமானை மனமுருகி நம்ம வழிபாடு செஞ்சா, அதுவும் ஆடி மாசத்துல வர 2வது செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே 2வது செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபாடு செய்யறது குழந்தை வரம் வேண்டி வழிபாடு செய்யலாங்க. அதோடு சேர்த்து கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம ஒரு வழிபாடு செஞ்சாலே அதுக்கு பலன் நமக்கு 4 மடங்கு 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக ஆடி மாசத்துல எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதுவும் இந்த ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு வர அந்த ஆடி கிருத்திகையில வழிபாடு செய்யும்போது பலன் வந்து பல மடங்கு கிடைக்குங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.